இல்லைங்க, பசி இல்ல. நீங்க கம்பல் பண்ணி கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன் என்றாள் ஜோ. ம், அப்புறம் என்ன, வந்துட்டீங்கல்ல. பட் வரும்போது செயினை கழட்டிட்டே வந்திருக்கலாம்ல என்று அந்த பெண் கேட்கவும், நான் சாப்பிட போறதில்ல, ஸோ ஏன் கழட்டணும்னு தான் வந்துட்டேன் என்று அவ்வாறு சொல்லிவிட்டு எதர்ச்சியாக அந்த பெண் அருகே உட்கார்ந்திருந்த அந்த இளைஞனை பார்த்தாள் ஜோ. அவன் ஜோவை தின்று விடுவது போல வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். இவன் ஏன் இப்படி பார்க்கறான் என நினைத்த ஜோ அவனை நோக்கி கையை காட்டியபடி, இவர் யாரு? நான் உங்ககிட்ட அப்படியே கேட்டேன், ஆனா நீங்க பதிலே சொல்லலையே என்று ஜோ கேட்கவும், அந்த பெண் அவனை பார்த்துவிட்டு ஜோவை பார்த்தபடியே பேசத் தொடங்கினாள். இவர் என்னோட ஹஸ்பண்ட், பார்த்தா உங்களுக்கு தெரியலையா என்று கேட்டாள் அந்த பெண். ம், தெரியுதுங்க, ஆனா நீங்க தனியா இருக்கிறதா தானே சொன்னீங்க. பட் இவர் இங்க இருக்காருன்னு நீங்க சொல்லவே இல்லையே என்று ஜோ கேட்கவும், அந்த பெண் ஒரு மாதிரியாக சிரித்தபடி, நான் சரியாதான் சொல்லியிருக்கேன், இவர் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் எப்பவாச்சுதான் இங்கே வருவாரு என்றாள் அந்த பெண். அதை கேட்டதும் ஜோ அதிர்ச்சியாக எழுந்து நின்றாள். என்ன சொல்றீங்க, இறந்துட்டாரா என்று கேட்டாள் ஜோ. உடனே அந்த பெண் மறுபடியும் சிரிக்க தொடங்கினாள். அவளது சிரிப்பு அந்த நேரத்தில் ஜோவை ஏதோ செய்தது. அதே போல அவள் அருகே இருந்த அவளது கணவன் ஜோவை முன்பு பார்த்ததை போலவே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஜோவுக்கு எதுவும் சரியாக படாததால் அங்கிருந்து ஓடிவிடலாம் என நினைத்தாள். ஆனால் டேனியும் ரீனாவும் உள்ளறையில் இருப்பதால் வேறு வழியின்றி அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். பிறகு அந்த பெண் பேசத் தொடங்கினாள். உங்களை கிண்டல் பண்ணதான் அப்படி சொன்னேங்க, அவர் உயிரோட தான் இருக்காரு, ஊருக்கு போயிருந்தாரு, இப்பதான் வந்தாரு, அதான் நான் மட்டும் இருக்கேன்னு சொன்னேன். என்ன இப்போ ஓகேவா என்று கூறி கண்ணடித்தாள் அந்த பெண். ஜோவுக்கு அவள் கூறியதை நம்ப முடியவில்லை. அவன் உட்கார்ந்திருப்பதும் ஜோவை பார்த்து கொண்டே இருப்பதும் மிக வித்தியாசமாகவே தோன்றியது ஜோவுக்கு. அந்த பெண் முதலில் கூறியதைப் போல உண்மையில் இறந்து போனவன்தான் எதிரில் உட்கார்ந்திருப்பது போல தெரிந்தது ஜோவுக்கு. சரி, இதுக்கு மேல நம்ம இங்க நிற்க வேண்டாம் என நினைத்த ஜோ, நான் ரூமுக்கு போறேன் என கூறிவிட்டு நகர முற்பட்டாள். அப்போது நில்லென்ற குரல் கேட்டது. அது அவனது குரல். ஜோ அவன் நில்லென்று கூறியதும் ஒரு கணம் விருட்டென்று நடுங்கிதான் போனாள். அவனது குரல் மிக கொடூரமாக இருந்தது. ஜோ பயந்தபடியே அவனை பார்க்க, அவன் ஜோவை பார்த்து பல்லை கடித்தபடி அவன் அருகே இருந்த அந்த பெண்ணை பார்த்தான். இல்லை இல்லை, முறைத்தான். உடனே அவள் ஜோவிடம், சாப்பிட வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படிங்க, சும்மா டேஸ்ட் எப்படி இருக்குனாவது சாப்பிட்டு பாருங்களேன் என்று கூறவும், வேறு வழி இல்லாமல் ஜோவும் சரியென கூறி உட்கார சென்றாள். அப்போது அந்த பெண், உங்க செயினை கலட்டிட்டு தான் உட்காருங்களேன் என்று கூறவும், ஜோவும் சரியென தலையை அசைத்தபடி செயினை கலட்ட கையை கொண்டு சென்றாள். அப்போது எதர்ச்சியாக டைனிங் டேபிளில் இருந்த உணவுப் பொருட்கள் அவள் கண்களில் பட்டது. அது அந்த பெண் சொன்னது போல மாமிச பொருள்தான். ஆனால் அவை எதுவுமே சமைக்கப்படாமல் இருந்தது. சமைக்காத மாமிசத்தை எப்படி சாப்பிடுவாங்க என நினைத்தபடி டைனிங் டேபிள் முழுவதுமே பார்த்து கொண்டிருந்தாள். டைனிங் டேபிள் முழுவதும் அதே மாமிசம்தான் இருந்தது, சமைக்கப்படாமல். அப்போது ஜோவுக்கு இன்னொன்றும் தோன்றியது. அந்த மாமிசம் மனித மாமிசமோ என்று. ஜோவுக்கு அது மனித மாமிசமோ என தோன்றியதும் செயினை கலட்டாமல் டேபிளிலிருந்து பின்னோக்கி நகர்ந்தாள். அவள் சிறிது நகர்ந்ததும், ஏய் என்ன பண்ற, செயினை கலட்டலையா என அந்த பெண் கேட்டாள். இல்லைங்க, கலட்டல, நான் இன்னொரு நாள் சாப்பிட்றேன் என கூறிவிட்டு நகர முற்பட்டாள். அவள் அவ்வாறு கூறி நகர முற்பட்டதும் அந்த இரண்டு பேரும் உடனே எழுந்து நின்று ஜோவை எரித்து விடுவது போல முறைத்து பார்த்தனர்.